பலவிதமான நெருக்கங்களினால், பலவிதமான பிரச்சனைகளால, பலவிதமான சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட வேதனைப்படுகிற ஜனங்களை கண்டு பரிதபிக்கிற இருதயம் கர்த்தரின் இருதயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் இருந்தார், புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் என்ன செய்தார்? அப்படிதான் இருந்தார். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதல் மனிதன் பாவம் செய்தான். அதமே எங்க இருக்கிற உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்படி நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆண்டு சொல்ல, நான் விளக்கப்பட மரத்தின் பழத்தை என்ன செய்ய சாப்பிட்டியா? ஆமா, இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே துரத்தினாலும் அவர்கள் நிலையை பார்த்து, ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தோடு ஏன் தோட்டத்திற்கு வெளியே துரத்தினார்னா அது கூட அவர் மேல வச்சு இரக்கம் தான். ஏன்னா அங்க ரெண்டு விதமான அங்க கனிகள் இருந்த, ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்னு ஜீவ விருட்சம் உள்ள கனி. ஒருவேளை பாவம் செய்த பின்பு இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தாருன்னா அவன் பாவத்தோடவே கடைசி வரைக்கும் என்ன செய்திருக்கணும்? வாழ்ந்திருக்கணும். என் ஜனம் அப்படி வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்தாரு? வெளியே அனுப்பினார். ஆக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை வெளியே துரத்தினாலும் அன்பை அங்கு காண்பித்தார், நிலைமையை பார்த்து பரிதபித்தார், தோல் உடைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இப்படி தேவன் ஆதி நாட்களிலிருந்து இன்ன வரைக்குமே ஜனங்களுடைய சூழ்நிலையை பார்த்து பரிதபிக்கிற மனதுருக்கம் உள்ள இருதயம் உள்ள தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இயேசு ஊழியத்தின் நாட்களில் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு திரள் கூட்டமான ஜனங்களை தேடி வருகிறார்கள். அவர்களை பார்த்த உடனே நீங்க மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனம் வாசிக்கும் பொழுது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறார் என்று மனதுருகினாராம். வாசிக்கிறேன், மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர் என்ன செய்தாராம்? சுஸ்தமாக்கினார். இயேசு என்ன செய்தாராம்? திரளான ஜனங்களை பார்த்து ஏன் மனதுருகினார் அப்படின்னா, இயேசுவின் காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் சரியான ஒரு தீர்க்க தரிசனமோ சரியான ஒரு போதனையோ இல்லாத ஒரு இருண்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மல்கியா காலத்திலிருந்து யோவான் பிறக்கிற காலங்கள் வரைக்கும் இருக்கிற இந்த 400 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு இருண்ட காலம். சரியான ஒரு ஆவிக்குரிய உபதேசங்கள் இல்லை, வழிநடத்துதல் இல்லை, ஜனங்கள் வழிதவறி போகிறார்கள், ஆத்மா இருண்ட நிலைமையில் இருக்கு. இப்போ இந்த ஜனமெல்லாம் இயேசுடைய ஊழியத்தை பார்த்து இப்போ ஒரு ஆவலாய் தேடி வராங்க. அவங்களை பார்த்தோன்னே இயேசு மனதுருகினார். ஏன்னா இந்த ஜனங்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு சிதைஞ்சு போயிருக்குது. கர்த்தரை அறியாதவர்களைப் போல, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இந்த ஜனம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை பார்த்து விசாரிப்பற்றிருந்த ஜனத்தின் மீது தன்னுடைய இருதயத்தை அவள் மேல வைத்து அவள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. மனதுருகி என்ன பண்ணாராம்? வியாதியஸ்தர்களை, ஏன்னா விசாரிப்பு இல்லாம இருக்கிறான், வியாதியில சுகம் இல்லை, போராட்டங்கள் மாறல, சமாதானம் இல்லை, அந்த விசாரிப்பட்ட ஜனங்கள் மீது அவர் மனதுருகினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மனுஷலால கைவிடப்படும் பொழுது, நம்ம விசாரிக்க ஒருவருமே இல்லாத நேரங்கள் வரும் பொழுது நம்மை குறித்து பரிதபித்து நம்ம மேல இரக்கம் காண்பிக்க ஒரு நல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் மனிதர் விசாரிக்காமல் போகும் பொழுது, மனிதர் நம்மை குறித்து பரிதபிக்காமல் போகும் பொழுது, நமக்காக மனுஷர்கள் கரிசனை காட்டாமல் போகும் பொழுது நம்ம இருதயம் சோர்ந்து போயிடுது. ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், மனதுருகி நம்ம மீது அன்பை காண்பிக்கிறவர். அல்லேலூயா. மாத்திரம் இல்ல, இன்னொரு உதாரணம், ஒரு நாள் இயேசு பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். 3 நாள் கன்வென்ஷன் ஆயிடுச்சு. அது எத்தனை நாள் கன்வென்ஷன்? 3 நாள் கன்வென்ஷன். ஆனால் அங்கே என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. 3 நாளும் சாப்பிடாமையே மீட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க. அல்லேலூயா. எத்தனை நாள்? 3 நாள் அன்னந்தனி ஆகாரம் இல்லாமல். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் உட்காரும் போதே நமக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. அதிகாலையில் 1 மணி நேரம் வந்துட்டு போகிறது எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. 3 நாள் ராத்திரி பகலாக மீட்டிங் நடக்குது. ஒரே பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாரு, 3 நாளும் பிரசங்கம் பண்ணுறாரு. சாப்பாடு கூட ஒருத்தர் என்ன செய்யலை, கேட்கல, எந்திரிச்சு வீட்டுக்கும் போகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஆனால் அந்த ஜனங்களை பார்த்தோன்னே இயேசு என்ன பண்ணாராம்? மத்தேயு 15:32 வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்ன பண்ற? ஜனங்களுக்காக
பரிதபிக்கிறேன்றாரு. ஏன்னா 3 நாளா அவர் சொல்றாரு பாருங்களேன், இவர் என்னிடத்தில் 3 நாளாய் தங்கியிருந்து 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு என்ன செய்யறேன் நானு? பரிதபிக்கிறேன். ஏன் பரிதபிக்கிறேன்னா 3 நாள் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. என்னதான் வார்த்தை கேட்க வாஞ்சியா இருந்தாலும் வயிறு கட்டா என்ன செய்யும்? பசிக்குமே. என் ஜனம் 3 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்களே. அவங்க தேவையை குறித்து கர்த்தர் என்ன செய்தாரு? பரிதபித்தார். மாத்திரம் அவர் சொல்றாரு பாருங்களேன், நான் இப்படியே அவங்களை அனுப்பிட்டா வழியில் என்ன ஆயிடுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்களே. அவங்க சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருந்தார், தேவையை அறிந்திருந்தார். அதை கண்டு பரிதபித்தாராம். பிள்ளைங்கள்ட்ட சாப்பிட ஒண்ணு இல்லையே, அந்த குறைவை கண்டு பரிதபித்தார். இவங்களை அப்படியே பட்டினியை அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போயிடும். வழியில என்னானா எனக்கு என்ன அப்படின்னு என்ன செய்யல, அவர் நினைக்கவில்லை. மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, நீ போகும்போது உனக்கு என்ன ஆனா என்ன, பட்டினியில மயங்கனா என்ன, நீ செத்தாய் அப்படின்னு நினைக்கிறவர் அல்ல. நம்முடைய பிரயாணத்தை, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவை குறித்தும் கர்த்தர் பரிதபிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியில் இருக்கலாம், தேவைகளுக்கு மத்தியில் இருக்கலாம், எல்லாமே குறைபட்டு இருக்கலாம். நம்ம நிலைமையை பார்த்து ஒருவேளை உலகம் பரிகசிக்கலாம். நம்முடைய தேவைகளை பார்த்து, குறைவுகளை பார்த்து, வெறுமைகளை பார்த்து ஒருவேளை சுற்றி மனிதர்கள் அற்பமாய் நினைக்கலாம். ஆண்டவர் நம்ம அற்பமாய் நினைக்கல. இந்த குறைவுகளை பார்த்து, குறைவுகளினால் நாம் படுகிற கஷ்டங்களை பார்த்து, வெறுமையை பார்த்து, வெறுமையினால் நம்ம வேதனைப்படுகிறதை பார்த்து பரிதபிக்கிறார். தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவை குறித்தும் அவர் கரிசனையாய் இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா.